ஸோ இன்றைக்கி வந்து சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து இது வந்து டம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது வந்து குக்கர்லேயும் செய்யலாம், பட் நம்ம வந்து டம்மில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பட்டை மிளகாவை நல்லா இடிச்சுக்கணும். ஸோ அது வந்து இதை இடிச்சுக்கிட்டு இதை வந்து அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மசியை இடிச்சுக்கணும், அப்படியெல்லாம் நான் அரைச்சிக்கணும். இன்றைக்கின்னு பார்த்து கரண்ட் அந்த பாட்டி காணுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதோட வந்து நம்ம என்ன வந்து ஆட் பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம், அதை சேர்த்துருவோம். சூப்பரான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே சேர்த்துட வேண்டியதான். இதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றிடுவோம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் நல்லா பிசைவோம். இந்த மாதிரி நல்லா பிசைய வச்சு ஒரு 30லேருந்து 1 மணி வரைக்கும், அதாவது 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். இதோட வாசனைலாம் நல்லா உள்ள மசாலா வந்து இறங்கணும், இதுக்காக ஊற வைக்கணும். இப்போ அடுத்ததாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்ப்போம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துப்போம். நம்ம இதில் சால்ட்டை சேர்க்கறத ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா பிரியாணியில் அப்போ தான் அதை எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சேர்க்க முடியும். இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து பிசைஞ்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி சீரக சம்பா அரிசியும் வந்து நம்ம 20 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி வந்து ஊற வைக்கணும். நம்ம வந்து 1 கப் எடுத்துருக்கோம் அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ கேஸ் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நெய் வந்து ஊற்றுப்போம். ஃபஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாகவே வந்து சுண்டட்டும். தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். காலையில் இல்லை வலிச்சு ஊற்ற வேண்டியதான். நெய் ஊற்றின கையோட கேஸை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கரெக்டாக பிரியாணி ஐட்டமாக இருக்கக்கூடிய பட்டை அரைச்சி போட்டுப்போம். கசகசா, கிராம்பு 1, பிரியாணி இலை 1, காஞ்ச ரோஜா பூ இதழ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம வெங்காயத்தை நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதோட அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். இன்னைக்கு பார்த்து கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்க. தண்ணி வேற இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுக்கூடிய புதினா கொத்தமல்லியை வந்து இதை சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு தயாராக வச்சுக்கக்கூடிய அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆன சிக்கனை வந்து இதோட வந்து சேர்க்க போகிறோம். 1 மணி நேரம் நல்லாவே வந்து ஊறிடுச்சு. இந்த மிளகாலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை, பட் தேவைன்னா போட்டுக்கலாம், தூக்கி போட்டுக்கலாம். சாப்பிட்றப்ப அதோட நாக்கில் படிச்சோம்னா எல்லாமே தயாராக வந்துருக்கு. இது வந்து இதோட சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வந்து இது இப்படியே வெந்துக்கிட்டே வந்துருக்கணும். ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. வாவ், நல்லாவே வந்து வெந்துருச்சு.
எண்ணெய் நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். எண்ணெய் நிறைய சேர்த்துருந்தோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரதை வந்து நம்ம பார்த்துருக்கலாம். பட் எண்ணெய் வந்து லைட்டாக தான் வந்து பிரிஞ்சு வந்துருக்கு அங்கே இருக்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு அரிசி வந்து கழுவி வந்து வச்சுருக்கேன். அப்போ அதை வந்து இதில் வந்து சேர்க்க அப்படின்னா இந்த பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி தான் நல்லா இருக்குமா, பாஸ்மதி அரிசி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ண பிரியாணிலேருந்து நம்ம வந்து ஒரு கற்றுக்கிட்ட ஒரு பாடம் வந்து. இப்போ அடுத்ததாக 1.3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு கப்பு வந்து நம்ம அரிசி எடுத்த அளவுக்கு தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். இப்போ அடுத்ததாக இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ இதோட வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால உப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். உப்பு சுத்தமாக இல்லை, உங்களை உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விடுவோம். இப்போ தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவோம். தண்ணி வத்துனதுக்கப்புறம் நம்ம டம் போடலாம். இப்போ வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ இடையிலேயே வந்து திறந்து வந்து பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரவேக்காடாக வந்து வெந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வத்தி போயிடுச்சு. சரி, ஓகே, என்ன பண்ணலான்னு நான் பார்த்தோன்னே வந்து இன்னும் வந்து ஒரு 1.5 கப் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை வந்து பின்னாடி கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து பார்ப்போம் திரும்பவும். வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இது மேலே எலுமிச்சம் சாறு வந்து புளிக்கணும். கொஞ்சமாக புளிஞ்சிக்கலாம். இப்போ டம் போட போகிறோம். கேஸை ஃபுல்லாக சிம்மில் வந்து வச்சுருக்கோம். இதை அப்படியே தூக்கிட்டு இதுக்கு அடியில் இது மாதிரி ஒரு தவா வச்சு இது மேலே அப்படியே இதை வச்சிட வேண்டியதான். இதை வந்து நம்ம மூடணும். பட் இந்த துணி வந்து பத்தலை, அது ஃபுல்லாக போடுற மாதிரி வந்து வரும். அதனால் இந்த துணி ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து போட போகிறேன். ஏன்னா நீராவி வந்து வெளில போகக்கூடாது. அது மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும். வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வைக்கலாம். அது ஃபுல்லாக தண்ணி வந்து வெளில போகாத அளவுக்கு வந்து நம்ம மூடி வச்சுக்கணும். இது வந்து ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது 5 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நல்ல வேலை பிரியாணி ஸ்மெல் தான் வருது. ஒரு பிரச்சனை இல்லை இப்போ வரைக்கும். துணியை பயங்கரமாக குடிக்குது. இதை பிடிச்சி தான் கிண்டலான்னு பார்த்தா துணியை வந்து பயங்கரமாக குடிக்குது. கரெக்டாக வந்து வெந்திருக்கு. கொலையெல்லாம் இல்லை, கரெக்டாக வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபேண்டாஸ்டிக்காக வந்து வந்திருக்கு. பட் என்ன ஒரு குறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி இன்னும் தெரியல, டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நானாக செஞ்சேன் அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.